டெலகிராம் கிட்டத்தட்ட 950 மில்லியன் யூசர்ஸ் கொண்ட டெலகிராம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்போட ஃபவுண்டர் டுரோவ். இவர் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஏர்போர்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இன்ஃபேக்ட் இவர் ஒரு ரஷ்யாக்காரரு. பிரான்ஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில போடப்படுறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பிரஷரை எதிர்த்து இல்ல மக்களோட பிரைவசி தான் முக்கியம்னு பேசினாங்கன்னா அவங்களை தூக்கி ஜெயில போடுவாங்கன்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் பேசிட்டு இருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 5வது இடத்துல இருக்கக்கூடிய டெலகிராம் ஃபவுண்டருக்கு இந்த நிலைமைனா டாப் 3 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் சோஷியல் மீடியா மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் 2.7 பில்லியன் மக்கள் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது ஃபேஸ்புக் மெசஞ்சர், அதே மாதிரி வந்து 4வது இடத்துல இன்ஸ்டாகிராம் டிஎம் இருக்குது. நீங்க எல்லாருமே நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்போ இதுக்கெல்லாம் சொந்தக்காரரான மார்க் மாமாவையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்களாங்கிற கேள்வி நிலவிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் ஏன் டெலகிராமோட ஃபவுண்டர் தூக்கி ஜெயில போட்டாங்கிறதுக்கான பேக் ஸ்டோரி என்னன்னா, அவர் உங்களுக்காக, எனக்காக, நம்மளோட பிரைவசிக்காக ஜெயிலுக்கு போயிருக்காருங்கிறதா யதார்த்தமான ஒரு அன்டோல்டு ட்ரூத்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன விஷயங்கிறத டீட்டெயில்டாக உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போறேன். லிட்டரலா நம்மளோட பிரைவசிக்காக ஒரு மனுஷன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஏன் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, மார்க் மாமாவை மட்டும் எப்படி ஜெயிலில் போடாமல் இன்னும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு இன்டர்நேஷனல் பஞ்சாயத்து வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. கேட்கறதுக்கு ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எம்ஜி ஸ்குவாட்ல சேரலனா சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து புரியுற அளவுக்கு சேர்க்க முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். லேப்டாப் எதுக்கு மாதிரி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, பேசிட்டு இருக்கப்போ ஒவ்வொரு டைம் குனிஞ்சு பார்க்கறதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஐசைட்டில் இருக்கும், நாங்கள் தொங்க விட்டுருக்கோம். நீங்கள் வேற எங்கேயாவது லேப்டாப்பை பிளேஸ் பண்ணலாம்னா அது எந்த இடங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனிவே நான் இப்போ வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுரோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் வந்து டெலகிராமோட ஃபவுண்டர். இவரை வந்து ரஷ்யாவோட மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேவா? 2004 அந்த டயத்தில் வந்து ஃபேஸ்புக் உலகத்தில் லான்ச் ஆகுது. அதுலேருந்து 2 வருஷத்தில் டுரோவ் அப்படிங்கிறவர் வந்து ரஷ்யாவில் விகே அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா லான்ச் பண்ணாரு. இதெல்லாம் இப்போ இங்கேருந்து ஏன் ஆரம்பிக்கிற மாதிரி 2024 நடந்த அரெஸ்ட்டுக்கு வந்து நீ ஏன் 2004 ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு புரிஞ்சாதான் இப்போ அவர் ஏன் நம்மளுக்காக ஜெயிலுக்கு போனாருன்னு புரியும். ஸோ அப்போ விகே அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவை இவர் ஆரம்பிக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக ஃபேஸ்புக் வந்து டாமினேட் பண்ணிருந்தாலும் ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், ஜார்ஜியா, அசர்பைஜான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து டாப்பில் இருந்தது வந்து விகே அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா தான். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேஸ்புக்கு, ஆனால் ரஷ்யாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ்லையும் ரஷ்யாவிலையும் விகே அப்படிங்கிற இந்த ஒரு சோஷியல் மீடியா தான் டாமினேட் பண்ணிருந்துச்சு. இதை ஓன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டுரோவ் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ அரெஸ்டான நம்ம தலைவர் தான். இவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பில்லியனியர்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே வந்து அவங்க சொத்து சேர்த்துக்கிறதுலையும் அவங்க வீடு வாங்குறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கப்போ, டுரோவ் அப்படிங்கிறவர் வந்து அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அவர் மக்களுக்கு பிரைவசி கொடுக்கணும், மக்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும், எனக்கு என் சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன். இன்னைக்கு வரைக்கும் அவருக்குன்னு பெருசா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவர் ஓன் பண்றது கிடையாது. அவர் மேல இன்வெஸ்ட் பண்றதை விட பிரைவசியில நிறைய இன்வெஸ்ட் பண்றாருங்கிறத இவர் மேல இருக்கக்கூடிய ஜெனரல் ஒப்பீனியன். இவர் இந்த அளவுக்கு பிரைவசி ஃபோக்கஸ்டா இருக்கிறப்ப, அதாவது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒட்டு கேட்க கூடாது, அவங்க 2 பேர் தான் பேசணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஆளு. இதனாலேயே விகே அப்படின்னு சொல்லப்படுற சோஷியல் மீடியா வந்து அவங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ரஷ்யா சைடு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யன் கவர்மெண்டா இருக்கட்டும், உக்ரைனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், பெலாரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து மக்கள் என்ன பேசுறாங்கிறத ஒட்டி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு விகே அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா அலோ பண்ணாது. ஸோ பிரைவசி எனக்கு இங்க இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய மக்கள் அதை யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள எதிர்ப்பு, நம்ம புட்டின் இருக்கார்ல, அவருக்கு எதிராக நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க. உக்ரைன்ல வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. அப்போ ரஷ்யா வந்து இந்த ஃபவுண்டரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தம்பி, நீ நானும் ஒரே கண்ட்ரி, நம்ம 2 பேரும் ஒன்று, இதுக்கு ஸ்டாலின் பிறந்த மண்ணு ரஷ்யாவில். ஸோ இப்போ வந்து நீ வந்து எனக்கு யார் இந்த மாதிரி எனக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரஷ்யாவில் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, இவங்க உக்ரைனில் யார் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, உன் கம்பெனியில் இருக்கிற விகேங்கிற சோஷியல் மீடியாவில் தான் எல்லாரும் குரூப் போட்டு பேசுகிறாங்க, அவங்களோட பர்சனல் டேட்டாவையும் கொடுங்கிறப்போ இந்த டுரோவ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் நாட்டில் கேட்குறதே தப்பு, மக்கள் என்ன பேசுகிறாங்கிறத ஒட்டு கேட்குறது, நீங்கள் பக்கத்து நாட்டில் ஒருத்தன் என்ன பேசிட்டு இருக்காங்கிறதே நீங்கள் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ புட்டின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச பெரிய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கவர்மெண்ட்டே நீ எதுக்குறியா, உனக்கு வந்து ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்
புட்டின் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்க வந்து இந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் மெஜாரிட்டி ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, கிரே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சுட்டு சொந்த கம்பெனியில இருந்தே இந்த டுரோவ் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று எனக்கு டேட்டாவெல்லாம் தா, இல்லை நாங்கள் உனக்கு காசு கொடுக்குறோம், ஒழுங்காக சோஷியல் மீடியாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு கண்ட்ரியை விட்டு ஓடிடுன்னு சொல்கிறப்போ எனக்கு அப்பவும் பிரைவசி தான் முக்கியம், நான் உங்களுக்குலாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் சோஷியல் மீடியாவே ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போன கண்ட்ரி தான் வந்து சான் பிரான்சிஸ்கோ, சிங்கப்பூர் அப்படி இப்படின்னு சுற்றி ஃபைனலாக துபாயில் வந்து செட்டில் ஆகிறாரு. துபாயில் வந்து செட்டில் ஆகிறப்போ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ எனக்குன்னு இருந்த வீக்கேங்கிற சோஷியல் மீடியா போயிடுச்சு, நான் என் அண்ணன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், எனக்குன்னு பிரைவேட்டாக பேசுறதுக்கு ஒரு மெசஞ்சரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்தில் உருவாக்குன ஒரு ஆப் தான் வந்து டெலகிராம். ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எங்கே பேசினா ஒட்டு கேட்பாங்க, நம்ம ஃபோன் பேசினா கவர்மெண்ட் ஒட்டு கேட்பாங்க, நம்ம மெசேஜில் SMS அனுப்பிச்சோன்னா ஒட்டு கேட்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இதுக்குன்னு நம்மளுக்கு ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரியே ஒருத்தனுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கப்போ என் அண்ணன் கிட்ட நான் பேசணும்னா கூட எனக்கு பிரைவசி இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும்னா எனக்கு பிரைவசி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டுரோ வந்து அவரோட பிரைவசியை பற்றி யோசிச்சுக்கிட்டு அவர் உருவாக்குன ஒரு ஆப் தான் டெலகிராம். இதை வந்து மக்களுக்காகவும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. டெலகிராம் அப்படிங்கிற ஆப் வந்து இன்னைக்கு உலகத்திலே 5வது மோஸ்ட் டவுன்லோடட் மோஸ்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஆப்பாக இருந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப், ஃபாலோடு பை ஃபேஸ்புக், 3வது வீசாட், இது வந்து சைனாக்குள்ள நிறைய சுத்திட்டு இருக்கும், 4வது வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் 5வது வந்து டெலகிராம். ஓகேவா, இதுல வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் DM இதுல தான் நம்ம அதிகமா பேசிக்கிறோம். அண்ட் 5வது இடத்துல வந்து டெலகிராம் இருக்குது. இந்த டெலகிராம் வந்து ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவசி ஃபோக்கஸ்டான ஆப்னு வந்து இவர் கிளைம் பண்றாரு. கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி எல்லாம் கொடுக்குற சரி, ஆனா தீவிரவாதிகளும் இந்த பிரைவசியை யூஸ் பண்ணிட்டு என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, சமூகத்துக்கு எதிராக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பிரைவசியை யூஸ் பண்ணிட்டு நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த இடத்துல வந்து ஏமாத்துறதுக்குலாம் நிறைய காசு பணிவர்த்தனம்லாம் நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து எதாவது கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுமோ அதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரைவசி நீ கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் மேல பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பதிலுக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிரைவசினா எல்லாருக்கும் பிரைவசி தான் கொடுக்க முடியும், தீவிரவாதிகளுக்கு மட்டும் நான் பிரைவசி கொடுக்க மாட்டேன், இவன் வந்து சாதாரண மக்கள் இவனுக்கு மட்டும் கொடுப்பேங்கிற வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நான் பார்க்கணும், அப்பவே அவன் பிரைவசி போயிடுது. இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த 2 பேர் பேசிக்கிறது வந்து என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் அவங்கள வந்து பேச விடவா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அதுவே அவங்களோட பிரைவசி போகிற மாதிரி இருக்கு. ஸோ நான் இதை பண்ண மாட்டேங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு. பட் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லையே டெலகிராமுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாயாசத்தை போடணுமேனு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பிரான்ஸ் ஏர்போர்ட்ல இவர் அங்கே போய் கரெக்டாக லேண்ட் ஆன உடனே பிடிச்சிட்டு ஜெயிலில் போடப்படுறாரு. இன்ஃபேக்ட் இவர் ஜெயிலில் இருந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹஸ் டேக்கன் நோட்டீஸ் ஆஃப் டுரோஸ் அரெஸ்ட். அவரோட அரெஸ்ட்டை பார்த்த உடனே லான்ச் இட்ஸ் ஓன் இன்வெஸ்டிகேஷன் இன்டூ டெலகிராம். இந்தியாங்கிற ஒரு நம்ம நாட்டிலையுமே வந்து டெலகிராமை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோன்னு ஒரு பாயாசத்தை போட்டாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவங்க பாயாசத்தை டெலகிராமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒருத்தவங்க போடுறாங்க, எங்க 5வது அதிகமாக யூஸ் பண்ணப்படுற நம்ம டெலகிராமே வந்து என்கிரிப்ஷனை கவர்மெண்ட்டுக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அளவுக்கு பாயாசத்தை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அடி கொடுத்த கைப்புள்ளைக்கு இந்த நிலைமை அடி வாங்கினவங்களுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி இதை ஒரு ட்வீட்டாக போடுறாங்க. அதுக்கு இலான் மஸ்க் கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா அங்கதான் வித்தியாசம் இருக்குது, நம்ம மார்க் மாமா வந்துட்டு டுரோ அளவுக்கு சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாரு, மக்களோட பிரைவசி தான் முக்கியம்னு. எப்பப்போ கவர்மெண்ட் கேட்குறாங்களோ அப்பப்போ பிரைவசி எல்லாம் வந்து கழட்டி விட்டுருவாரு, என்னென்ன கவர்மெண்ட் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து பிரேசில்ல இருக்காங்கல்ல, அங்க வந்து சில ரூல்ஸ் பிரேசில்ல போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அக்கௌண்ட்ஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம், உத்தரப்பிரதேசில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அந்த மாதிரி பிரேசிலில் வந்து சோஷியல் மீடியா அந்த டேட்டாலாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்லாம் நிறைய இருக்கும், ஆனால் அவங்க யார் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டது இலான் மஸ்க் கொடுக்க முடியாதுன்னு இருக்காரு. அண்ட் ஆஸ் வி ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ பிரேசிலில் வந்து ட்விட்டர் பிளாக் பண்ணப்படலாம், ஒரு ஆப் வந்து ஒரு கண்ட்ரியிலிருந்தே தூக்கி எறியப்படலாம், பிகாஸ் அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, பிரைவசியை காப்பாற்றுவேன்னு சொல்றது. எனக்கு அது புரியல. ஏன்னா இலான் மஸ்க் வந்து இந்தியாவிலலாம் வந்து சலாம் போட்டு பிரைவசி டேட்டாவெல்லாம் கன்சிடர் பண்றது இல்லை. பிரேசிலில் என்னமோ அவருக்கு திடீர்னு வந்து கோவம் வந்துடுச்சு. அட் த சேம் டைம் நம்ம இங்கே வருவோம், மார்க் மாமாவுக்கு வருவோம். ஸோ மார்க் ஜக்கர்பர்க் வந்து ரீசெண்டாக ஒரு லெட்டரில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்ச லெட்டரில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓகேவா கோவிட் டயத்தில் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் இவங்களோட கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும், கோவிடை பற்றி இருக்கக்கூடிய காமெடிக்கும், கோவிட் வேக்சினை பற்றி இருக்கக்கூடிய காமெடி எல்லாமே வந்து எது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கணும்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப யோசித்தோம், இது தனி மனித சுதந்திரம், ஒருத்தன் சிரிக்கக்கூடாதா, ஒருத்தன் வந்து ஒரு ஜோக் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் கூட தூக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை தூக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து பெரிய ப்ரெஷர் வந்துச்சு. நாங்கள் நிறைய யோசித்தோம்,
பண்ணலாமா வேணாமான்னு யோசித்தோம். பட் ஃபைனலி நாங்கள் வந்து அதை தூக்கணும். அதாவது மீம்ஸ், ஜோக்ஸ் எல்லாம் இருக்குள்ள கோவிட் டயத்தில் வந்து எல்லாத்தையுமே தூக்கியிருக்காங்க. இது போக ஜோ பைடனோட பையனோட லேப்டாப்பை பற்றி நிறைய கேஸ்லாம் வந்துச்சு. அதை கூட தூக்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிற பிரசிடென்ட்டோட பையனை பற்றி அதாவது தப்பா நியூஸ் வந்தால் அதை தூக்குறது, பிரசிடென்ட்டை பற்றி தப்பா நியூஸ் வந்தால் அதை தூக்குறது. அவரே தான் வாயில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் அப்போ நாங்களே நிறைய தூக்கி இருக்கோம் கோவிடை பற்றின இன்ஃபர்மேஷனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை நம்பிட்டு இருக்கோம். ஆனால் சோஷியல் மீடியாலே எது வந்து நீங்க பார்க்கணுங்கிறத யூடியூப் டிசைட் பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்குது. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிடிக்காம இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை பிடிக்காம இருக்கலாம், ஆர் உங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை பிடிக்கல, ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, உங்களுடைய எம்எல்ஏவை பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா நீங்கள் எந்த ஊர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டெமோக்ரஸியில் ஒரு மிஞ்சி போச்சுன்னா வந்து ஒரு 40 to 50% தான் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி வந்து அந்த கவர்மெண்ட் மேலே ஒரு டிசன்ட் இருக்கும். இப்போ ஆனால் அந்த மைனாரிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் இருந்துகிட்டு இந்த மெஜாரிட்டி மக்களுமே வந்து அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தப்பாக பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அவங்க டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நடுவில் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்கு ஒழுங்காக எனக்கு எவன் என்னை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கான்னு சொல்லி இல்லை உன்னை தூக்கி கண்ட்ரியை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து இங்கே இருக்கிற சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் வரல. ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, ட்விட்டர் எல்லாருமே வந்து இது ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதில் டெலகிராம் வந்து ரொம்ப ப்ரைவசியை பற்றி பேசுகிற ஒரு ஆள், மீதி இருக்கிறவங்களும் பெருசாக பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கவர்மெண்ட் கேட்குற டேட்டாவெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்குறது வந்து நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், சொசைட்டியோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னு. ஆனால் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரைவசி வேணும்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் காரணமாக சொல்லிட்டு, இதை ஒரு சாக்கா சொல்லிட்டு பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்கிறத நீங்கள் வேவ் பார்க்குறீங்க. பொதுமக்கள் என்னென்ன பேசுகிறாங்க, எதை பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எதை மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சில பேர் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனாங்கன்னா சில பேர் அந்த கவர்மெண்ட்டை எதுக்குறாங்கிறதுக்காக பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போன கதை நிறைய இருக்குது வரலாற்றில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் காரணமாக காமிச்சுக்கிட்டு, அதாவது இங்கே தப்பு நடக்குதுன்னு ஒரு காரணத்தை காமிச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே ஏன் பார்க்கணும்னு கேட்குறீங்கனால் உள்ளுக்குள்ளே பார்த்து எவன் உங்களுக்கு எதிராக இருக்கானோ அவனையும் தூக்கி ஜெயிலில் போட பார்க்குறீங்க. அவன் தப்பே பண்ணாமல் இருப்பான், ஆனால் உங்களை எதுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயிலில் தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறுங்கிறாங்க. இன்னொரு சைட் ஆஃப் ஆர்குமெண்ட், அது எப்படிங்க கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், கவர்மெண்ட்டோட வேலையே அது தானே, அதுக்குள்ளே தப்பு பண்ணுறவனு அதுக்குன்னு விட்டுட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி அதர் ஆர்குமெண்ட்டும் இருக்குது. நீங்கள் இதை ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறீங்கன்னா ஒருவேளை உங்ககிட்ட டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது, நீங்கள் ப்ரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருமே என்ன பேசுகிறாங்க இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்லை இதை பார்த்தா தான் எவன் தப்பு பண்ணுறான்னு தெரியுங்கிறதையும் சொல்லலாம். நீங்கள் இதில் எந்த சைடு எடுப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு MG ஸ்குவாடில் சேருங்க. பாய், சியர்ஸ் MGs.